அனைவருக்கும் வணக்கம். பெங்களூர் ராம்நகரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறையில் அக்டோபர் 1, 2024 அன்னைக்கு ஒரு கப்புள்ஸ் தன்னோட 2 வயசு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லறைக்கு பையனோட பாடியை கொண்டு வராங்க. கொண்டுட்டு அந்த அடக்கம் பண்ணக்கூடிய அந்த நபர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த நபர் இந்த சின்ன பையன் எப்படி இறந்து போயிட்டான்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் பையன் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தான், அதனால் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேருமே அந்த இடத்துல கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த ஊழியர் நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டாரு. இவங்க பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்ப பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 6 நாளில் அக்டோபர் 7ஆம் தேதி இதே கப்பிள்ஸ் ஒரு 11 மாதம் சின்ன பையனை அதே மாதிரியே கொண்டுட்டு வராங்க. இறந்து போயிட்டான் அந்த பையனும். இப்போ இந்த ஊழியர் கேட்குறாங்க, இந்த பையன் எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் எங்கள் 2வது பையன், இவனுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு, அப்படியே இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த கப்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல துடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து அந்த ஊழியருக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அக்டோபர் 1ஆம் தேதி ஒரு பையனோட உடலை கொண்டு வந்தாங்க. திரும்ப 7ஆம் தேதியே ஒரு 6 நாள்லேயே இன்னொரு பாடியை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமான இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே நடக்கக்கூடிய எல்லா சம்பவத்தையும் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறாரு. இவங்க அழுகிறதா இருக்கட்டும், பேசுனது எல்லாத்தையும் டோட்டலாக வீடியோ எடுக்கிறாரு. கடைசியாக அந்த பையனையும் பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டாரு. ஸோ இதையும் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறாரு. புதைச்சதுக்கப்புறம் இவர் இதோட விட கிடையாது, உடனடியாக இந்த வீடியோவை காட்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த டெத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இந்த பாடியை கொண்டுட்டு வந்த பேரண்ட்ஸ் அந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பேர் கிரிகோரி ஃப்ரான்சிஸ் அப்படின்ற ஒரு 30 வயசு நபரும், ஸ்வீட்டி அப்படின்ற ஒரு 25 வயசு பொண்ணு, இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது பல உண்மைகள் ஆக்சுவலாக வெளில வர ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் விசாரணையோட விடாமல் இந்த புதைச்ச அந்த 2 சின்ன பசங்களோட பாடியும் பார்த்தீங்கன்னா எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் 2 பசங்களும் இறந்தது நோய்வாய்ப்பட்டு இறக்க கிடையாது, 2 பேரும் கொலை பண்ணி தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லி கிளியராக வருது. ஸோ தன்னோட குழந்தையே கொலை பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன நடந்தது, யார் நீங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்குறாங்க. பெங்களூர் ஏகே காலனியில் சிவகுமார் அப்படின்ற ஒரு 32 வயசு நபர் இருக்கார். இவரோட மனைவி பேர் தான் ஸ்வீட்டி. அவங்களுக்கு 25 வயசு ஆகுது. இந்த சிவகுமார் துப்புரவு பணியாளராக வேலை பார்க்குறாங்க. இந்த ஸ்வீட்டி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்க்குறாங்க. அதாவது பாத்திரங்கள் வருது, துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் பார்க்குறாங்க. நிறையா வீட்டில் வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி இவங்களோட லைஃப் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் 2 வயசு ஆகுது, கபிலா அப்படின்ற பையன். இன்னொரு பையன் 11 மாதம் ஆகுது, கபிலன் அப்படின்ற பையன். ஸோ இவங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக, என்ன தான் பணம் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இவங்களோட ஃபேமிலி போய்கிட்டே இருக்கும்போது 2024 செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த சிவகுமார் வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராரு. வீட்டில் பார்க்குறாரு, தன்னோட குழந்தைங்களையும் காணா, தன்னோட ஒய்ஃபையும் காணா. ஸோ பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போயிருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் பண்ணி பார்க்குறாரு தன்னோட ஒய்ஃபுக்கு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. காணாமல் சொல்லிட்டு பதட்டமான இவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறாரு. ஆனால் யாரை கேட்டாலும் உன்னோட ஒய்ஃபோ குழந்தைங்களோ இங்கே வரலன்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ஒய்ஃப் எங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் போய் தேடி பார்க்குறாரு. இவங்களோட ஒய்ஃப் ராம்நகரா அப்படின்ற பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வேலை பார்க்குறாங்க. அந்த பகுதியில் போயிட்டு விசாரிக்கிறாரு. ஆனால் விசாரிக்கும்போது அப்போவும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிலர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, உன் ஒய்ஃப் எங்கே போனாங்கன்னு தெரியாது, ஆனால் உன் ஒய்ஃபுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவருக்கு கன்ஃபார்மாக எல்லா விஷயமும் தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போயிட்டு போலீஸில் போய்ட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போதே டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்னோடய ஒய்ஃபுக்கு ஒரு அஃபேர் இருக்குது, என்னோடய குழந்தைங்களையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை சீரியஸாக எடுத்து கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்க அஃபேரில் இருக்கும், இன்னொரு ஆணோட ஓடி போயிட்டாங்க, அதனால் எந்த ஒரு மர்டரு இந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ இது ஒரு சாதாரண கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதை கண்டுக்கலை. சரி, வெறும் எஃப்ஐஆர் மட்டும் போட்டு வச்சுட்டு இவரை அனுப்பிட்டாங்க. இப்போ போலீஸும் எதுவும் தேடலை. ஆனால் இவர் தேடிக்கிட்டே இருக்கார் தன்னோட ஒய்ஃபை. இவரோட ஒய்ஃபுக்கு ஒருத்தரோட அஃபேர் இருக்கு இல்லையா, அவங்க யார் அப்படின்னாக்க கிரிகோரி ஃப்ரான்சிஸ் அப்படின்ற ஒரு 30 வயசு நபர். இவர் யார் அப்படின்னாக்க அந்த ராம்நகரா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருக்காரு. இவர் அங்கே இருக்கக்கூடிய
டானரி சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்குக்கு வந்து டெய்லியும் வந்து வாக்கிங் வருவார். இந்த மாதிரி டெய்லியும் அங்கே வரும்போது இவரோட ஒய்ஃப் ஸ்வீட்டியும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வந்திருக்காங்க ரெகுலராக. இது மாதிரி அந்த இடத்துல பார்த்து 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா காதல் வருது. 2 பேர் வந்து ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, சேட் பண்ணுறதுன்னு சொல்லி இவங்களோட காதலை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது கள்ளக்காதலை. இந்த கள்ளக்காதல் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு இந்த ஃப்ரான்சிஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டு உல்லாசமாக இருக்கிறதுன்னு சொல்லி ரெகுலராக இருக்காங்க. இந்த ஃப்ரான்சிஸோட வீட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இவரோட ஒய்ஃப் வந்துட்டு நீங்கள் இனிமேல் எனக்கு வேணாம், அவன் கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவரை விட்டு போயிட்டாங்க. ஸோ இவர் வந்து யாருமே இல்லாமல் தனியாக தான் இருந்திருக்காரு. இப்போ இந்த கிரிகோரி ஃப்ரான்சிஸும் இந்த பொண்ணு ஸ்வீட்டி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து உல்லாசமாக இருக்காங்க. டெய்லியுமே வந்துட்டு இவனோட வீட்டுக்கு வந்துட்டு உல்லாசமாக இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களோட காதல் போய்கிட்டே இருக்கும்போது இப்போ இந்த கீரிப்புள்ள என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இந்த ஸ்வீட்டி கிட்ட வந்துட்டு நீ உன் ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறான். இப்போ இந்த கீரியும் இந்த ஸ்வீட்டியும் வந்து சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி தன்னோட குழந்தைங்களை வந்துட்டு விட்டுட்டு வரலாமா என்னன்னு சொல்லி யோசிக்கும்போது, பரவாயில்ல உன் குழந்தைய வேணாலும் கூட்டிகிட்டு வா, ஒன்றா பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கீரி பிள்ளையும் சொல்லியிருக்கான். இவனோட பேச்சை கேட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி 2024 அன்னைக்கு இந்த சிவகுமார் வந்துட்டு துப்புரவு பணிக்கு வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்வீட்டி வந்து தன்னோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு நேராக வந்துட்டு இங்கே இவனோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு நான் என் ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. இப்போ இந்த கீரி பிள்ளையும் இந்த ஸ்வீட்டியும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. இவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு இதேமாதிரி ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிச்சி இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து தன்னை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி வந்துட்டு அதே ராம்நகரா பகுதியிலே பார்த்திங்கன்னா இஜூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கே போன உடனே அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னது என்னென்னா, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது எங்களோட குழந்தைங்க, நாங்கள் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், ஸோ ஒரு ஃபேமிலிங்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் வந்து வீடு வாடகை கொடுக்குறாரு. இவங்களும் அங்கே தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தங்கியிருக்கும்போது இவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து உல்லாசமாக இருக்காங்க. இவங்க உல்லாசமாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த 2 வயசு பையன் இருக்கால கபிலா, இவன் வந்துட்டு பசியில் வந்து கத்திக்கிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி கத்தும்போது இவனை வந்து பசி ஆற்றாமல் அவன் தலையிலே வந்து அடிச்சிருக்காங்க. அடிக்கடி வந்து அழுகாதுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பையனுக்கு என்ன தெரியும். இந்த மாதிரி அடிக்கவும் அந்த பையன் வந்து மூச்சு திணறி வந்து அந்த இடத்துலேயே வந்து இறந்து போயிட்டான். இப்போ இறந்ததுக்கப்புறம் இதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கட்டும், இல்லை போலீஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த பையன் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் சொல்லி ஒரு நாடகத்தை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துலேயே அழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நேராக வந்து ராம்நகரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லறைக்கு வந்துட்டு தூக்கிட்டு வராங்க. அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய நபர் கேள்வி கேட்கும்போதும் அதே தான் சொல்கிறாங்க. இது மாதிரி எங்கள் பையனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, நாங்கள் வந்துட்டு இறந்து போனதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டு வந்திருக்கோம், எங்கள் பையனை நல்லபடியாக அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே பேசவும் அவரும் நம்பிடுறாரு, அடக்கமும் பண்ணிடுறாங்க. திரும்ப அடுத்து ஒரு 6 நாள்ல, அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி வந்துட்டு இந்த பையன் 1ஆம் தேதி வந்து இறந்து போயிட்டான். அடுத்து 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து இந்த 11 மாத பையனும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருந்திருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது. இப்போ இவங்களுக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இந்த பையனும் இருந்தான் அப்படின்னாக்க எப்போ பார்த்தாலும் நம்ம ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக அழுகுவான், நம்மளோட கள்ளக்காதலுக்கு வந்து இடையூறுதலாக இருக்கும், நம்ம வந்து ஜாலியாகவே இருக்க முடியாது முடிவு பண்ணி இந்த 2 பேரும் சேர்ந்து, அதாவது இந்த கீரி பிள்ளையும் ஸ்வீட்டியும் சேர்ந்து இந்த சின்ன பையனையும் பார்த்திங்கன்னா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இப்போ யார் கேட்டாலும் சந்தேகம் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு பையன் இறந்து ஒரு 6 நாள் தான் ஆகுது, திரும்ப 2வது பையன் இறந்துட்டான்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக டவுட் வரும். அப்படிங்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் சொன்ன விஷயம் என்னென்னா, என் பையனுக்கு இப்போ காய்ச்சல் வந்துச்சு, திடீர்னு பார்த்தா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை க்ரியேட் பண்ணுறாங்க. திரும்ப வந்துட்டு அதே மாதிரி அழுது க்ரியேட் பண்ணி இந்த 2வது பையனோட சடலத்தையும் தூக்கிக்கிட்டு அதே ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த கல்லறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர் வந்து பார்த்துட்டு இப்போ சந்தேகமாக கேட்குறாரு, இப்போ தான் வந்துட்டு 1ஆம் தேதி வந்துட்டு ஒரு பையனை கொண்டு வந்தீங்க, இப்போ மறுபடியும் வந்து 6 நாள்லேயே வந்து இன்னொரு பையனை தூக்கிட்டு வரீங்களே என்னென்னு கேட்கும்போது, இந்த பையன் வந்துட்டு ஒரு மர்மமாக காய்ச்சல் வந்துச்சு, அந்த காய்ச்சலில் தாங்காமல் இந்த பையன் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன தான் இவங்க சொல்லியிருந்தாலும் இல்லை அழுது க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் இவர் வந்து சந்தேகமான இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மொபைலில் வந்து இதை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க பேசுகிறது, இவங்க அழுது எல்லாத்தையும் டோட்டலாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டெட் பாடி வந்து புதைக்க வரைக்கும் எல்லாத்தையும் டோட்டலாக வீடியோ எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வீடியோவை கொண்டுட்டு போய் போலீஸில் காட்டி
ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. ஏன்னா இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது. அக்டோபர் 1ஆம் தேதி வந்து இதே மாதிரி வந்து ஒரு பையன் இறந்துட்டான்னு சொன்னாங்க. திரும்ப 7ஆம் தேதி வந்து ஒரு பையன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. இந்த இறப்பில் வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இதை வந்து தோண்டி பார்க்குறாங்க. கல்லறையில் தோண்டி பார்க்கும்போது 2 உடலையும் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. பண்ணி பார்க்கும்போது இந்த 2 பசங்களும் நோய்வாய்ப்பட்டு இறக்க கிடையாது. 2 பேருமே வந்து கொலை பண்ணி தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரிய வருது. இப்போ இந்த கீரி பிள்ளையும் இந்த ஸ்வீட்டி 2 பேரையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்போ தான் தெரியுது இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, கள்ளக்காதலர்கள் அப்படின்னு. இந்த ஸ்வீட்டி ஆக்சுவலாக உஷாராக கிளம்பி வரும்போதே சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. தன்னோட வீட்டை விட்டு வரும்போது ஹஸ்பண்டு எனக்கு வேண்டாம், ஆனால் ஹஸ்பண்டோட ஏடிஎம் கார்டு வேணும், அவரோட பணம் வேணும் அப்படின்ட்டு அவர் வந்து தன்னோட குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கட்டும், மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி செலவுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட்டு வச்சுருக்காரு. அந்த ஏடிஎம் கார்டையும் பார்த்தீங்கன்னா நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பணம், நகைன்னு சொல்லி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும்போது மொத்த விஷயமும் பார்த்தீங்கன்னா வெளில வருது. அதாவது தன்னோட கள்ளக்காதலுக்காக தனக்கு ஹஸ்பண்டும் வேணாம், குழந்தைங்களும் வேணாம், யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னோட கள்ளக்காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட்டி வந்துட்டாங்க. ஃபைனலாக இந்த 2 பேரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாங்க. கள்ளக்காதல் வெறியால் தன்னோட பெத்த குழந்தைங்களே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு மனசு வருதுன்னா கள்ளக்காதலுங்கிறது அந்தளவுக்கு முக்கியமாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் தெரியல. கள்ளக்காதலால் பல குடும்பங்கள் தினந்தோறும் நாசமாக போய்கிட்டு இருக்கு. அந்த நாசமாக போகிறதுல இந்த குடும்பமும் ஒன்று. இப்போ எந்த பாவமும் பண்ணாத அந்த சிவகுமார் வந்துட்டு அனாதையாக இருக்கார். தன்னோட 2 குழந்தைங்க, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அந்த குழந்தைங்களும் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு வந்துட்டு கள்ளக்காதல் முத்தி போச்சுன்னு தெரியல. இந்த கள்ளக்காதலாம் நடக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் சினிமாவில், சீரியலில் இந்த மாதிரி இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கள்ளக்காதலை வந்து கிட்டத்தட்ட நார்மல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கோர்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, கோர்ட்டில் வந்துட்டு இன்னொரு நபரோட வந்து இல்லீகலாக இருக்கிறது வந்து தவறு இல்லை. அது மாதிரி அந்த இல்லீகலாக இருக்கக்கூடிய நபரால் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து கர்ப்பமாகி குழந்தைய பெற்றாலும் அதுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண கணவன் தான் அது வந்து பொறுப்பை ஏற்றுக்கணுன்ற மாதிரிலாம் வந்து சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான சட்டத்தால் தான் வந்துட்டு பல குடும்பங்கள் நடு தெருவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது மாதிரியான சட்டங்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து திருத்தி எழுதணும். இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கள்ளக்காதல் பண்ணுனாக்கா உச்சபட்ச தண்டனை என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காமல் இருக்கும். கள்ளக்காதல் வந்துட்டு அவங்களோட விருப்பம் அப்படின்னாக்கா, கள்ளக்காதல் பண்ணும்போது எப்படியும் ஒருத்தருக்கு வந்து ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்ன வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் ஒரு பதில் வச்சுருக்காங்க கோர்ட்டில். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவோர்ஸ் கொடுக்கலாம் ஈஸியாக. 1. 2வது என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் வந்துட்டு பணம்லாம் கொடுப்பாங்க இல்லையா செலவுக்கு. இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேளை ஏமாற்றிட்டாரு இல்லை பிரிஞ்சு போகிறாருன்னா அவர் வந்து ஒய்ஃபுக்கு வந்துட்டு பணம் கொடுக்கணும். இந்த மாதிரியான பணம் கொடுக்கறது வந்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய தண்டனை கள்ளக்காதலில். ஸோ சட்டத்துக்காகலாம் வந்துட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களுக்காக நீங்கள் இருங்க, உங்களுக்காகவும் உங்களோட குடும்பத்துக்காகவும் நீங்கள் இருங்க. கள்ளக்காதல் பண்ணினீங்கன்னா அது நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பமும் இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த கீரி புள்ளையும் இந்த ஸ்வீட்டியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.